வெல்கம் டு ஃபேனி கிச்சன். நான் உங்க தக்ஷிதா. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, கொள்ளு ரசம் தான் வைக்க போறோம். நல்லா ஹெல்த்தியா கொள்ளு ரசமும் புதினா கொத்தமல்லி துவையலும் வைக்க போறோம். வாங்க இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். கொள்ளு வந்து இந்த குக்கர்ல 3 டம்ளர் வந்து வாட்டர் விட்டு ஒரு 2 விசில் 3 விசில் விட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கணும். அந்த தண்ணியை வந்து புளி தண்ணியோட நம்ம இதுல வந்து சேர்த்துக்கணும். புளி தண்ணியோட இல்ல வந்து புளி தண்ணியில கரைப்போம்ல, அந்த கரைக்கிற தண்ணியை கொள்ளு தண்ணியில தான் கரைக்கணும். அதான் கொள்ளு ரசம். இல்லாட்டி கொல்லை வந்து ராவா போட்டு அரைச்சும் செய்யலாம் ரசம். ஆனா இதுதான் டேஸ்டா இருக்கும். கொள்ளு தண்ணியில செஞ்ச டேஸ்டா இருக்கும். சீரகம், பட்டை, ரசத்துக்கு போடக்கூடாது. சீரகம், மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி, புதினாவும் கொத்தமல்லி. மிளகு, சீரகம், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், அப்புறம் தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போடணும் அரைக்கிறதுக்கு. இப்ப நம்ம வந்து இதை அரைக்கலாம். ஒரே ஒரு திருவுனா போதும் ரசத்துக்கு. ரசம் வைக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிட்டு எண்ணெய் ஊத்திக்கணும். தண்ணி இருக்கும்போது எண்ணெய் ஊத்தக்கூடாது. மேல தண்ணி எல்லாம் தெரிச்சிடும். அந்த தண்ணி எல்லாம் இதாகட்டும். இப்ப நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். சட்டி வந்து நல்லா சூடாயிருச்சு. ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகுல இந்த பருப்பு 1 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சோடனே கருவேப்பிலை கிள்ளி போட்டுருக்கோம். ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுறணும். இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை இதுல வந்து போட்டுக்கணும். நம்ம வந்து தண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த தண்ணியில வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் நம்ம 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த புளி தண்ணியும் அந்த கொள்ளு தண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல, அதுலதான் நம்ம அரைச்சி வச்சிருந்த இதையும் சேர்த்துட்டு இப்ப வந்து டர்மரிக் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரசத்தை இதில் ஊற்றிடணும். ஒரு ரசம் வந்து எப்படி சுத்தி நுர வரணும். நுர வந்தோடனே இறக்கிடணும். ரசத்தை வந்து கொதிக்க வைக்க கூடாது. ஓகேம்மா. ரைட்டா ரசம் வந்து நுர வருதா? நுர வரும்போது ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஊத்திடலாம். ஓகே. நம்ம அதே சட்டில தான் வந்து இப்ப துவையல் செய்ய ஆரம்பிக்கலாம். துவையலுக்கு என்னென்ன போடணும்னா, உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, ஒரு 4-5 மிளகா, புளி கொஞ்சோண்டு, புதினா கொத்தமல்லி வந்து கழுவி வச்சிருக்கோம். ஓகேம்மா. புதினா கொத்தமல்லி இங்க கழுவி வச்சிருக்கோம். அது தெரியவே மாட்டேங்குது புதினா கொத்தமல்லி. சட்டி காஞ்சோடனே அதுல எண்ணெய் ஊத்திக்கணும். இந்த ரசத்துக்கு இந்த துவையல் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த துவையல் வந்து இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வரமிளகாய் போட்டணும். இல்ல, வரமிளகாய் போட்டுக்கணும். அப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு, புளி வந்து புதினா கொத்தமல்லி போட்டோன்னா தான் போடணும், போடக்கூடாது. இஞ்சி கொஞ்சமா போட்டுக்கணும். இஞ்சி ஒரு துண்டு. இதுல வந்து நீங்க தேங்காய் ஆட் பண்றதுனால ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டா சீக்கிரம் கெட்டு போயிடும். இது வந்து தேங்காய் போடாம செஞ்சா 2 நாள் வந்து அப்படியே வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். இது அப்படியே சாதத்துல பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். நல்லா இருக்கும். இந்த ரசத்துக்கு இந்த துவையல் சூப்பரா இருக்கும். ஆமா கைஸ், கொள்ளு ரசத்துக்கு இதுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கும். இது வந்து நல்லா செவக்க இருக்கும். இந்த உளுந்து, இந்த கொத்தமல்லி, உளுந்து, இந்த கடலைப்பருப்பு, இந்த மிளகாலாம் கொஞ்சம் செவக்கணும். அது வரைக்கும் வறுக்கணும். நல்லா வறுக்கலாம். இப்போ இந்த உளுந்து, அந்த கடலைப்பருப்பு எல்லாம் பாருங்க, கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து புதினா கொத்தமல்லி வந்து அலசி வச்சிருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். ஆஃப் பண்றேன்.
இது நல்லா வதக்கணும். இதை போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். ஒரு புதினா கொத்தமல்லி பாக்குறதுக்கு நிறைய இருக்கும், அது வதங்கிச்சுன்னா கொஞ்சமா தான் இருக்கும். ஆமா, இப்ப நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது புளி வந்து சேர்த்துக்கணும். இப்ப நல்லா வதக்கிடலாம். இதை வந்து சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம். ரசத்துக்கு முன்னாடி இதை கொஞ்சோண்டு போட்டு சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம். ரசத்துல அப்படியே தொட்டுட்டு சாப்பிடலாம். தயிர் சாதத்துல போட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இது இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். லஞ்சு கூட இது மாதிரி துவையல் செஞ்சு சாதத்துல பிசைஞ்சு அப்படியே போட்டு அதை கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தா சூப்பரா இருக்கும். இதை இப்ப நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே கொஞ்ச நேரம் ஃபேன்ல வச்சுட்டு சூடு ஆறினோடனே அரைச்சிக்கலாம். அவ்வளவுதான் துவையல். நம்ம இப்ப இது பண்ணிட்டு இருந்தா அது வந்து ஆறிட்டு இருக்கு. புதினா கொத்தமல்லாம் வறுக்கிறோம், அது இப்ப ஆறிட்டு இருக்கு. ஆறணும்னா நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கலாம். ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து இப்ப அரைக்கலாம். அரைக்கும் போது தான் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். இப்ப